அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் பார்க்கிற போது 30 ஜுசு கொண்ட குர்ஆன் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். குர்ஆன் 30 ஜுசுக்களை கொண்டது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் 30 ஜுசுக்களை கொண்ட இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி வைத்தானா, மொத்தமாக ரசூலுல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தானா என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசில் நபியாக அனுப்பப்பட்டார்கள். 63வது வயதில் வஃபாத்தானார்கள். அப்போ அவங்க நபியாக 23 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இப்போ 23 வருடங்கள் வாழ்கிற போது ஒரே காலகட்டத்தில் மொத்த குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து இதில் உள்ளதை பார்த்து நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், போதனை செய்யுங்கள், வழிகாட்டுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பினானா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் காணணுமே. அப்போ அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதில் சொல்கிறார். குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஹு அலன் நாஸி அலா முக்ஸின் வனஸ்ஸல்னாஹு தன்சீலா. நபியே, மனிதர்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஓதி காண்பிக்கின்ற பொருட்டு குர்ஆனை பல பாகங்களாக நாம் பிரித்தோம். அதற்காகவே நாம் இதனை சிறுக சிறுகவும் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மொத்தமாக உங்களுக்கு நபி இந்த குர்ஆனை இறக்கி வைக்கல, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது 17வது அத்தியாயத்தின் 106வது வசனம். இன்னும் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது, வகாலல் லதீன கஃபரு லவ்லா நுஸில அலைஹிம் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா. இறை நிராகரிப்பாளர்கள்ட்ட அப்பப்போ குர்ஆன் வசனம் இறங்குற போது ரசூலுல்லாஹ் போய் சொல்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல குர்ஆன் வசனம் அப்பப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து கொடுக்குற போது அந்தந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் சொல்கிறாங்க, மக்களிடத்துல சொல்கிறாங்க. அப்போ இறைவனை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறாங்க, நபி நீங்கள் என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, இதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறார், இப்படித்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார், என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ சொல்லுறீங்களே, ஏன் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அல்லாஹுடைய வேதம் இறங்கக்கூடாதா என்று அவங்க கேட்குறாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் போதே ஏற்றுக்கொள்ளல, ஒட்டுமொத்தமாக சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கினாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. ஆனால் நிராகரிப்பாளர்கள் எப்படியாக இருந்தாலும் அந்த விதண்டாவாது பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க தானே. இப்படி வாரத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து அந்த வேதத்தை எங்களை முன்னால் பிரித்து காட்டி நீங்கள் ஓதி காட்டலாம், அதை சொல்லி காட்டலாம் தானே என்று ஒரு வேடிக்கையாகவும் விதண்டாவாதமாகவும் பேசக்கூடியவங்க இருப்பாங்க தானே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்றால், நபி இறை நிராகரிப்பாளர்கள் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்படக்கூடாதா என்று அவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி இல்லை. கதாலிக்க லினுஸ்பித பிஹி ஃபுஆதக வரத்தல்னாஹு தர்தீலா. நாங்கள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் இறக்குவோம், தேவைக்கேற்பதான் நாங்கள் இறக்குவோம். இது இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய உள்ளம் உறுதி பெற வேண்டும் என்றதா, இவங்களுக்காக வேண்டிய அல்ல. ஒட்டுமொத்தமாக இறக்கினாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஆனால் இறை தூதராகிய உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த வேதத்தை இப்படி இறக்குறோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரா ஃபுர்கானிலே 25வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கும் அதில் ஒரு மன அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான், அவங்களுடைய உள்ளம் பலம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன முடிவு செய்தாண்டால், அவங்க எந்தெந்த சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறாங்களோ அப்போ நான் அந்த வசனம் என் பேச்சை நான் இறக்குவேன், நான் சொல்லி அனுப்புவேன் என்பது அல்லாஹ் முடிவு செய்தான். அப்போ குர்ஆனிலேயும் சஹாபாக்கள் பிரச்சனைகள் சந்திக்கிற போது அதுக்கு தீர்வாக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கிறான். சில நேரம் அவங்களா வந்து சில கேள்விகள் கேட்பாங்க, விளக்கங்கள் கேட்பாங்க. இந்த நேரத்தில் இந்த விடயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது சம்பந்தமான தெளிவுகள் என்னன்னு கேட்கிற போதும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கி வைப்பான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் வரும், எவ்வளோ பெரிய மன உறுதி ஏற்படும். அப்போ இது அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு. மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த சந்தர்ப்பத்தில் தான் இறக்கணும். ஒட்டுமொத்தமாக ஒரு வேதத்தை இறக்கி வைத்து அதிலிருந்து சொல்ல முடியாதே. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அதுக்கு வேதம் பதில் சொல்லாதது ஒன்றாக மாறிவிடும். மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வருகிற போது வேதம் இறக்கப்படுமாக இருந்தால், அந்த வழிகாட்டல்கள் கிடைக்குமாக இருந்தால், அப்போதுதான் அது வேத நடைமுறைக்கேற்ற வேதமாக இருக்கும், வாழ்வுக்கேற்ற வேதமாக இருக்கும். எப்போதுக்கும் உரிய வேதமாக அது எப்போது சதாகாலம் அப்படித்தான் இருக்க முடியும். அப்போ அல்லாஹுடைய ஒரு ஹிக்மத்தும் கூட அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அந்தந்த நேரங்களிலே மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தீர்வாகவும் மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்கி வைக்கிறார். அது முஸ்லீம்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது இறை நிராகரிப்பார்கள் நபிகளாறு கொடுக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும்,
அந்தந்த இடத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்து இந்த சமுதாயத்தை அவன் பண்படுத்தியிருக்கிறான், நேர்வழிப்படுத்தியிருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.